திருப்பூர் மாவட்டத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்ட வழக்குல கைது செய்யப்பட்ட மணிகண்டன் என்பவர் காவல்துறையினரால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்து சிக்கனூத்து கிராமத்துல மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுக்கு சொந்தமான தென்னந்தோப்பு இருக்கு. இந்த தென்னந்தோப்புல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மூர்த்தி என்பவர் தனது குடும்பத்தினருடன் தங்கி கூலி வேலை செய்து வந்திருக்காரு. மூர்த்திக்கு மணிகண்டன், தங்கப்பாண்டி என 2 மகன் இருக்காங்க. இதனிடையே பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு மது அருந்திய நிலையில இவர்கள் மூவருக்குமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் பாத்தீங்கன்னா சில நிமிடங்களிலே கைகலப்பாகவும் மாறி இருக்கு. இது தொடர்பாக பாத்தீங்கன்னா தோட்டத்தின் மேலாளர் காவல்துறைக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் சண்முகவேல், காவலர் அழகுராஜா உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்காங்க. விசாரணை மேற்கொண்டு மோதலில் ஈடுபட்டவர்களை கண்டிச்சிருக்காங்க. அப்போது மூர்த்தியின் மகன்கள் மற்றும் எஸ்ஐ சண்முகவேல் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முற்றிய நிலையில பாத்தீங்கன்னா மூர்த்தி, மணிகண்டன், தங்கப்பாண்டியன் மூவரும் இணைந்து இளைஞர் வெட்டும் அறிவாளை கொண்டு சண்முகவேலை தரமறையாக வெட்டி படுகொலையும் செய்திருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில காவல் அதிகாரியை கொலை செய்த மூர்த்தி, தங்கப்பாண்டியன் என இருவரும் இன்று புதன்கிழமை காவல்துறையினரால் கைதும் செய்யப்பட்டாங்க. மணிகண்டன் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்த நிலையில நேற்று இரவு அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்ட மணிகண்டன் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதத்தை சிக்கனூத்து உப்பாறு அணைப்பகுதி அருகே பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து எஸ்ஐ சரவணன் தலைமையிலான காவல் அதிகாரிகள் குழு ஆயுதத்தை மீட்பதற்காக மணிகண்டனை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றிருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா அறிவாளை கைப்பற்றிய மணிகண்டன் காவலர்களை வெட்ட முயன்றிருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைந்த காவலர்கள் மணிகண்டனை எச்சரித்திருக்காங்க. ஆனாலும் அதனை பொருட்படுத்தாத அவர் அறிவாளால பாத்தீங்கன்னா காவலரை தாக்கியிருக்காரு. இதனால காவலருக்கு வெட்டுக்காயமும் ஏற்பட்ட நிலையில மணிகண்டனை காவல்துறையினர் தற்காப்புக்காக சுட்டதுல பாத்தீங்கன்னா அவர் சம்பவ இடத்திலேயே பலியும் ஆகியிருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா காவலரை வெட்டியும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல உடனடியாக விசாரணையை மேற்கொண்ட காவலர்கள் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல ஈடுபட்ட மூவரையுமே கைது பண்ணியிருக்காங்க. இந்த மூவர் ஒருவரை மட்டுமே பாத்தீங்கன்னா கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதத்தை காண்பிப்பதற்காக கூட்டி சென்றிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் காவலரை தாக்க முயன்ற போது காவல்துறையினர் எச்சரித்திருக்காங்க. அதை பொருட்படுத்தாத அவர் பாத்தீங்கன்னா ஒரு காவலரை வெட்டியும் இருக்காரு. அந்த காவலர் தற்போது மருத்துவ சிகிச்சையிலும் இருக்காரு. உடனடியாக பாத்தீங்கன்னா தற்காப்புக்காக காவல்துறையினர் அவரை சுட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அந்த நபர் உயிரும் இழந்திருக்காரு. சோ இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.